நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலக செய்தி மே 12, 2026 காலை 8 மணி. ஓகே, நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்தி, உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள், சினிமா அனைத்தையும் முடிந்த அளவு தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம தொடர்ந்து உலக செய்தியில் ஈரான், ஹர்மோஸ், இஸ்ரேல், ஈராக், யுஏஇ எல்லாம் வந்து போகுதா. இது ரொம்ப முக்கியமாக என்ன சொல்றோம்னா, இது ஒரு அப்டேட்டு தான். ஏன்னா இப்போ அப்படியே ஒரு மாதிரி நீருபுத்து நெருப்பாக உள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சிக்கலான விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இல்லை 2-3 ஐட்டங்கள் இருக்கு. இப்போ ஏற்கனவே நேற்று நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி ஈராக்கில் இஸ்ரேல் ரகசியமாக இராணுவ தளம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அதை ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தர் பார்த்து என்னடா இப்படி நடமாட்டம் இருக்காருன்னு சொல்லி நம்ம பேசணும். ஓகே, அது ஒன்று. அது இல்லாமல் இதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ஹர்மோஸில் மேலே கப்பலை விடுறதுக்கு டோல் வேணும், அப்புறம் நான் இல்லை அடிப்போம் அப்படின்னு மாறி மாறி கத்தார்லேருந்து போன கப்பலை, பாகிஸ்தான் போன கப்பலை அடிச்சிருக்காங்க. அதுக்கு அமெரிக்கா தான் காரணம் அப்படின்றாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, யுஏஇ, கத்தார், பஹ்ரைன் அந்த மாதிரி இந்த ரூட்ல போகக்கூடிய ஒரு 7 முக்கியமான அண்டர் சி கேபிள், கடலுக்கு அடியே போகக்கூடிய அந்த கேபிளோட பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேபிள். அது ஏற்கனவே இந்த கேபிள் பற்றி முன்னாடி சொல்லியிருக்கோம். 7 கேபிள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 7 கேபிள்ல இருந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் டிரான்சாக்ஷன், வயர் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, நமக்கு ஸ்விஃப்ட் இந்த மாதிரி சில ஐட்டங்களில் வரும்போது நம்ம பேங்க்ல போகிறோம், பேரை போட்டு இதை போட்டு நம்ம கையெழுத்து போடுறோம், அவங்க பணத்தை எடுக்கிறோம், அல்லது பணத்தை போடுறோம் அப்படின்னா, இல்லை ஏடிஎம்ல போய் பணத்தை எடுக்கிறோம், அல்லது நம்ம கடையில் போய் கிளிக்னு யூபிஐயில் கிளிக் பண்ணுறோம். இது எல்லாம் எப்படி போகுது? எல்லாமே இந்த மாதிரி டிஜிட்டல் முறையில் போகுது. இந்த டிஜிட்டல் எங்கேருந்து போகுது? இதுக்கு தேவைப்படுது இன்டர்நெட். இன்டர்நெட் எங்கேருந்து கிடைக்கிது? 2 விதத்தில் கிடைக்கிது. ஒன்று, இந்த இன்டர்நெட் கடலுக்கு அடியில், எல்லா உலக நாடு பூரா கடலுக்கு அடியில் பெரிய அளவுக்கு கேபிள் போட்டிருக்காங்க. இன்னொன்று மேலே ஆகாயத்தில் சேட்டலைட் மூலமாக நமக்கு சிக்னல் வருது. அதிலிருந்து நமக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் இருக்கு இல்லையா, இந்த நெட்வொர்க்கிங், இந்த கேபிள், இதை பிராட்பேண்ட் இதெல்லாம் 95% கடலுக்கு அடியில் போகக்கூடிய கேபிள் மூலமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. 5% மட்டும்தான் ஆகாயத்துலேருந்து நமக்கு வருது. இந்த டவர்லேருந்து பிடிச்சி பண்ணுறது வருது. ஓகே, மற்றபடி எல்லாமே இப்போ எல்லா இடத்துலையும் டவர் வச்சுருக்காங்களே, அது எல்லாமே ஆகாயத்துலேருந்து வருது அப்படின்னா அதுக்கு சில டெக்னிக்கல் டீட்டெயிலாக இருக்குது. அது நமக்கு வேண்டாம். ஆனால் என்னென்னா 95% கடலுக்கு அடியில் போகக்கூடிய அந்த கேபிள் மூலமாக. சரி, இங்கே ஹர்மோஸ் வழியே போகக்கூடிய கேபிளில் ஒரு 7 கேபிள். அந்த 7 கேபிளில் எந்த அளவு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட $10 ட்ரில்லியன் அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. $10 ட்ரில்லியன் உங்களுக்கு தெரியும். ஒரு ட்ரில்லியன் கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடி. ஓகே, நமக்கு அது என்ன சொல்லுவோம், தமிழ்நாட்டோட பட்ஜெட்டு 4.4 லட்சம் கோடி. 4,40,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. ஒரு 100 லட்சம் கோடி அப்படின்னாலே என்னாச்சு, அது ஒரு 20 வருஷத்துக்கு, 25 வருஷத்தோட தமிழ்நாட்டோட பட்ஜெட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல அங்கே டெய்லி டிரான்சாக்ஷன் இது எப்படின்னா 1000 லட்சம் கோடி, அல்லது கரெக்டாக சொல்ல போனால் 950 லட்சம் கோடி அங்கே டெய்லி டிரான்சாக்ஷன் நடக்குது. அந்த டிரான்சாக்ஷன் என்னென்ன அளவு நடக்குதுன்னா, இங்கே ஸ்விஃப்ட் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சொல்லும்போது ஸ்விஃப்ட் கார் இல்லை, நம்ம சும்மா இது ஜோக்கா சொல்லாது, பின்னூட்டத்தில் நிறைய பேர் திட்ட போகிறாங்க, அது வேறு விஷயம். ஸ்விஃப்ட் அப்படின்னா நமக்கு இங்கே ஸ்விஃப்ட் மெத்தடுங்கிறது இன்டர்நேஷனல் அளவில். இப்போ ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருள் அனுப்புனாலுமோ அனுப்புனா அங்கேருந்து பணம் வரணும்ல, நேரடி எப்படி வரும்? முன்ன மாதிரி என்ன புறாவுக்கு தூது விடுறோமோ, அல்லது அங்கேருந்து கோல்டு காயின் வாங்கிட்டு வர்றோமோ, இல்லை வெள்ளி காயின் வாங்கிட்டு வரோமோ, அப்படிலாம் இல்லை. எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டில் நம்ம சொல்கிறது எப்படின்னா, சிலர் என்ன ரொம்ப ஓவராக டீட்டெயிலாக பேசுகிறேன்னு சொல்லி, ஓவராக பேசுகிறேன்னு சொல்லி பின்னூட்டத்தில் சொல்கிறாங்க. இது சில நேரம் அப்படி என்ன, ஒரு எளிய மக்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை நமக்கு இப்போ பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒரு சின்ன இதை சொல்லிடுறேன். இப்போ இங்கே சென்னையில் அரும்பாக்கத்தில் ஒருத்தர்
தம் டீ விற்கிறவர் அவர் வந்து இந்த உலக செய்தி நிறையா பார்த்து நம்பருக்கு என்ன ஃபோன் பண்ணி அப்புறம் அவர் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி சில நேரம் விலைக்கு சொல்றது நல்லா இருக்கு, இல்ல போற போக்கில் வந்து 10 ட்ரில்லியன் US டாலர் அப்படின்னு நமக்கு புரிய மாட்டேது, அந்த 10 ட்ரில்லியனையும் என்ன இந்த மாதிரி 1 ட்ரில்லியன் வந்து ஒரு 95 லட்சம் கோடி இல்லை 100 லட்சம் கோடி, அப்புறம் அது வந்து 950 லட்சம் கோடியோ இல்லை இப்போ 10 ட்ரில்லியன் அப்படிங்கும்போது 1000 லட்சம் கோடி அப்படின்னா இவ்வளவு விலைக்கு டீட்டெயிலாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி பண்ணி சொல்றதுனால ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஸ்டைலை விட்டுறாதீங்க அப்படின்னு அவர் ரிக்வஸ்ட் பண்றாரு. ஆனால் பின்னூட்டத்தில் வந்து ரொம்ப வளவலன்னு பேசுறேன்றாங்க. நான் எதை ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ப்பாக பேச பார்க்குறேன். ஆனால் இது எளிய மக்களுக்கும் டீ கடையில் உட்காந்து பேசுகிறவங்களுக்கும் அல்லது சாதாரணமாக ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க இதுலேருந்து எல்லா வகையிலையும் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். அதாவது சிலருக்கு வந்து கொஞ்சம் தெரியும், 1 ட்ரில்லியன் எவ்வளவு, 1 பில்லியன் எவ்வளவு, 1 ட்ரில்லியன் எவ்வளவு எல்லாருக்கும் தெரியும், சிலருக்கு தெரியும், அவங்க வந்து கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்றதான். ஓகே, இப்போ வந்து ஷிஃப்டில் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, அது இல்லாமல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு உங்களுக்கு தெரியும். நீங்கள் காலையில் 10 மணிக்கு ஸ்டாக் ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து பர்றன்னு ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. இந்த ஸ்டாக் எவ்வளவு, இதில் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ வருது, வெப்பனுக்கு இவ்வளோ வருது, இல்லை மெடிக்கல் இதில் வந்து ஃபார்மாவில் இவ்வளோ, இந்த ஃபார்மா அவ்வளோ, அந்த சன் ஃபார்மா அவ்வளோ, இந்த இது எவ்வளோ, அது எவ்வளோன்னு சொல்லி நமக்கு வந்து லிஸ்டிங் போட்டோம் அப்படின்னா சென்செக்ஸில் நம்மளோட இது வந்து இது வருதா, மேலே ஏறுதா, கீழே இறங்குதா, அப்படி இப்படின்னு பயங்கரம் ஓடிட்டே இருக்கும்ல. இவ்வளோ ஸ்பீடாக எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கேபிள் தேவை. அந்த ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கேபிள் இந்த 7 கேபிளுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய துபாயில், அபுதாபியில், அப்புறம் வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய, குவைத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், அப்புறம் சென்செக்ஸுங்க இருக்கக்கூடிய அந்த ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் அவ்வளோ வேகமாக ஹை ஸ்பீட் இன்ஜின். ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு தக்காளி வெங்காயம் வாங்குகிறோம், ஒரு 120 ரூபா அப்படின்னு சொல்லி பில்லு போடுறோம், 120 ரூபா அங்கே வந்து அந்த கியூஆர் கோட் அடித்தோன்னா கிளிக் அப்படின்னு அடிக்குது, நம்ம போடுறோம், நம்ம வந்துடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் நமக்கு தெரியாது இல்லையா. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மக்களுக்கு விளக்க ஓ இது இவ்வளோ வருது, நம்ம வந்து எல்லா இடமும் நம்ம கண்காணிக்கப்படுறோம், ட்ராப்பில் இருக்கோம், நம்ம பணமாக பயன்படுத்தும் போது 100 ரூபா வந்து ஒரு ரவுண்டு சுற்றி வரும்போது 100 ரூபா 100 ரூபாயா இருக்கும். இதே இது வந்து நம்ம ஆன்லைனில் இந்த டிஜிட்டலாக போகும்போது 100 ரூபா ஒரு ரவுண்டு சுற்றி வரும்போது கடைசி பார்த்தா 90 ரூபா நிற்கும். ஏன்னா அங்கே கொஞ்சம் கமிஷன், இங்கே கமிஷன், அங்கே கமிஷன் போய் ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் வேலை பார்க்கணும் சும்மா பார்க்க மாட்டாங்கல்ல, அப்படின்னு போய் அந்த 100 ரூபா வந்து 85 ரூபாயோ 90 ரூபாயோ வந்து நிற்கும். அப்புறம் ஒரு 10 நாள் ஆச்சு அப்படின்னா அந்த ரவுண்டு சுற்றி போகும்போது கடைசியில் வந்து 10 ரூபா தான் அதோட வேல்யூ நிற்கும். அப்படிங்கிறது எல்லாமே நிறையா விளக்கியிருக்காங்க, அது இப்பவும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறம் மணி வந்து அங்கே யுஏ எக்ஸ்சேஞ்சுலேருந்து பணத்தை வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அங்கே கொடுக்குறோம், இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பேங்க்கில் வந்து சேருது, எப்படி சேருது, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கேபிள் தேவைப்படுது. அந்த கேபிள் இந்த 7 கேபிளுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் கிளவுட் கம்ப்யூட்டிங், நமக்கு வந்து எல்லாத்தையும் சில நேரத்தில் வந்து கையில் எதுவுமே இல்லை, நமக்கு வந்து பெரிய பெரிய சிபியு அல்லது அதோட ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டிவைஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம இடத்துல இல்லை. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம சில நேரம் சினிமா உதாரணத்துக்கு சொல்லுவோமே, சினிமா எடுக்கிறோம், சினிமா வந்து இங்கே ஷூட் பண்ணுறோம், ஷூட் பண்ணால் ஒரு எம்பிலேருந்து ஜிபிலேருந்து பயங்கரமாக போகுது. ஒரு இன்னைக்கு ஷூட் பண்ணுறது ஒரு 10 GB அளவுக்கு நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே நம்ம கிளவுடுங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல யுஏயில் வச்சுருக்காங்க, இந்தியாவில் இருக்குது, நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டிவைசஸ் வந்து பெரிய அளவுக்கு வச்சுருக்காங்க. அதில் நமக்குன்னு ஒரு காசு கொடுத்து வாங்கினோம்னா நமக்குன்னு ஒரு ஏரியா வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஸ்டோர் ஆகுது. எப்படி ஸ்டோர் ஆகுது, நம்ம இங்கே எடுக்கிறோம், உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து ஒரு இதை ஷூட் பண்ணுறோம், ஷூட் பண்ணிவிட்டு நம்ம கிளவுடில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றோம். கிளவுடு எங்கே, நம்ம மேகத்து மேலேயே இருக்க போகுது, பேர் கிளவுடு. ஓகே, அதில் வந்து கூகுளில் இருக்குது, வேறு கம்பெனிகளில் வச்சுருக்காங்க. கூகுளோட இந்த மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது, ஒரு இடத்துலையும் ஸ்டோரேஜ் இருக்குது. அப்போது ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து ஸ்டோரேஜுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சு மக்கள்கிட்ட வந்து காசு வாங்குறாங்க அப்படிங்கிறது. அப்போ இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்போ இது எங்கேருந்து எப்படி போகும், இதுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தேவைப்படுது. அப்போ இந்த மாதிரி கிளவுடு கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஏஐ மாடல் இருக்குல்லையே, அதோட டெக்னோ கம்பெனிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏஐங்கிறது இன்னும் ஸ்பீடாக தேவைப்படுது. ஏன்னா அது வந்து
ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு இந்த ஒரு பேப்பர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த பேப்பர் பத்தின டீட்டெயில் யார் யாரும் என்ன போட்டிருப்பாங்க, சைனால கண்டுபிடிச்சது, இது பண்ணது, அங்கேருந்து எடுத்தாங்க, மரத்தை அரைச்சாங்க, கூல் பண்ணாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு, இப்போ உலகத்தில் எவ்வளவு மரங்கள் அழிக்கப்படுது, எவ்வளவு பேப்பர் வந்து தயாரிக்கப்படுது, அப்புறம் வேஸ்டான பேப்பர்ல திரும்ப வந்து ரீசைக்கிள் எவ்வளவு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அத்தனையும் டோட்டலா எடுத்து அப்படி அப்படி அப்படிங்குள்ள பண்ணி முடிச்சிடும். இது வந்து இது சின்னதை சொல்றோம். அதே மாதிரி ஒரு முகம், அந்த முகத்தை போட்டால் யார் எப்படி, இந்த முகத்தை மாற்றி இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஏஐ டெக்னாலஜியில் ஏகப்பட்டது. அப்புறம் கால்குலேஷன்ல ஆரம்பிச்சு இது ஆரம்பிச்சு ஏகப்பட்ட விஷயம். நமக்கு வந்து எப்படின்னா மனுஷனோட வேலையை வந்து ரொம்ப ஈஸி பண்ணுது. அந்த ஈஸி பண்றதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவை, எல்லாத்தையும் டீட்டெயில் போய் போய் வந்து சேர்றதுக்கு நமக்கு இன்டர்நெட், ஹை ஸ்பீடு இன்டர்நெட் தேவை. அந்த ஹை ஸ்பீடு இன்டர்நெட் எங்க இருக்கு? இந்த 7 அவங்க இது பண்ணி இந்த மற்ற எல்லா இடங்களும் இருக்கு. பட் இந்த ரீஜன்ல ஹர்மோஸோடையே போகக்கூடிய இந்த 7 பெரிய இன்டர்நெட் கேபிள் இருக்கு இல்லையா, அந்த கேபிள்ல இருக்கு. அந்த கேபிளுக்கு என்ன பண்றாங்க, நாங்க வந்து முதல்ல டேமேஜ் பண்ண போறோம்னு சொன்னாங்க. ஓகே, இந்த டேமேஜ் பண்ண போறோன்ற இடத்துல ஒரு சின்ன இடைச்சல்களை ஒன்று சொல்லிடுவோம். 2024 அங்க ரெட்சி ஏரியால ஹவுத்திஸ் என்ன சொன்னாங்க, நாங்க இன்டர்நெட் கேபிள் வந்து டேமேஜ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. சில கேபிள் டேமேஜ் பண்ணாங்க. ஓகே, அப்படி டேமேஜ் 17 கேபிளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் பண்ணாங்க. அந்த டேமேஜை வந்து சரி பண்ணுறதுக்கு பல மாதங்கள் ஆச்சு. ஓகே, அதுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி கேபிளை தண்ணிக்கு மேலே எடுத்து வந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணி போட்டு திரும்ப தண்ணிக்குள்ளே போட்டு பண்ணுங்க, ஒரு பெரிய ப்ராசஸ் அது. சரி, டேமேஜ் பண்ணால் திரும்ப ரிப்பேர் பண்ணிடலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேபிள் வந்து சீஸ் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை சீஸ் பண்ணுறது எப்படி, அந்த கேபிளை வந்து ஒன்று டேமேஜ் பண்ணாமல் எப்படி சீஸ் பண்ணுறது, இவங்க சீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டிவைசஸ் டெக்னாலஜி வச்சுருக்காங்க அப்படிங்கிற அதை படிச்சுட்டு இருக்கேன். அது அடுத்த காணொலியில் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலை வந்து கொடுக்க பார்க்குறேன். என்ன செய்கிறாங்க, இந்த 7 கேபிளையும் அவங்க சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, எனக்கு நீ டோல் கட்டின மாதிரி எனக்கு இதுக்கு கேபிளுக்கு வருஷம் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடு, அப்போ தான் நான் வந்து ஒன்று அலோவ் பண்ணுவேன். இல்லைன்னா 10 ட்ரில்லியன் 950 லட்சம் கோடி அல்லது 1000 லட்சம் கோடி அந்த டிரான்சாக்ஷன் ஏன் மூலமாக தான் வரணும். இல்லை உன்னால் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. டிரான்ஸ்லேட் பண்ணா அந்த நாடு வந்து செத்து போச்சுன்னு அர்த்தம். இந்த கேபிள் வந்து 7 கேபிளை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த நாடு டெம்பரரியாக செத்து போச்சு, ஒன்றுமே இல்லை, டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து இங்கே உட்காந்து இப்போ துபாய்க்கு போகணும், அங்கே வந்து ஹோட்டலில் புக் பண்ணணும் அப்படின்னா எங்கே இது இப்போ ஆன்லைனில் பண்ண, ஆன்லைன் ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் போனால் என்ன, அங்கே இதில் இருந்து சேட்டலைட் வந்து வரக்கூடியது எவ்வளோ சப்போர்ட் பண்ணும், பெரிய எவ்வளோ சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அண்டர் சி கேபிள், அண்டர் வாட்டர் கேபிள் இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு ஈரானுக்கு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டாக இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியாம அரபு நாடுகள் பயங்கரமா முழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இது முக்கியமான ஒரு தகவல். இந்த டீட்டெயிலா சொல்ல காரணம் இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல். இந்த 7ங்கிறது, இந்த 7க்கு பேர் போட்டு இது போட்டு டீட்டெயில் வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னா சரி அது ரொம்ப போர் அடிச்சிடும். ஆனா 7 கேபிள் அப்படிங்கிறது இப்போ நம்ம இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு, அப்புறம் வேற வேற காணொலியும் பார்ப்பீங்களா, வேற வேற சேனலும் பார்ப்பீங்கல்ல, எல்லா காணொலியும் சொல்லியிருப்பாங்க 7 கேபிள். இந்த 7 கேபிள் என்ன நடக்குது டீட்டெயில் சொல்ற காரணம் சும்மா எளிமையா புரியறதுக்காக. ஓகே, இப்போ வந்து நம்ம நெதன்யாகுவுக்கு வருவோம். அவர் 2 ஐட்டம் இது சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா, ஒன்று வந்து நம்ம இங்கே நல்லா இருக்கணும் அப்படின்னா ஈரான் மொத்தத்தையும் அழிச்சிடணுன்றாரு. ஐடியா நல்லா இருக்குல்ல. அது இஸ்ரேல் நல்லா இருக்கணும், யுஏஇ நல்லா இருக்கணும், சவுதி அரேபியா நல்லா இருந்தாலும் சரி, நாசமாக பண்ணாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ஈராக் வந்து ஆல்ரெடி நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. குவைத்து இவங்கெல்லாம் வந்து இப்போ ஈராக்கை டோட்டலாக அழிச்சிட்டோம்னா எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். எப்படி, அவங்களோட மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் புஷேராக இருக்கட்டும் அல்லது நட்டான்ஸு இஸ்ஃபஹானாக இருக்கட்டும், எல்லா இடமும் போட்டு அடித்து துவைச்சு மொத்த ஈரானையும் க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் 9 கோடி மக்கள் இருக்காங்க, அந்த மக்கள் என்ன செய்யுது, சாகடிச்சுன்னு சொல்கிறாரா அல்லது உயிரோடு உடனே சொல்கிறாரான்னு தெரியல. மொத்த ஈரானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனையும், டேமு, அப்புறம் பெரிய பெரிய பில்டிங், அதுக்கப்புறம் வாட்டர் டீசலேஷன் பிளான்ட், அங்கேருந்து வெளியிலேருந்து வரக்கூடிய வாட்டர் பைப்லைன், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆயில் ஃபீல்டு இருக்கு இல்லையா, ஆயில் ரிஃபைனரி, அப்புறம் ஆயில் ஃபீல்டு, ஆயில் வெல், அத்தனையும் போட்டு தாக்கிடணும். அப்புறம் கார்கில் வந்து 95% அவங்களோட ஆயில் ஸ்டோரேஜ் ப்ளஸ் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மொத்த கார்கையும் அழிச்சிடணும் அப்படின்னு மொத்த ஈரானையும் அழிச்சிடணும். கிட்டத்தட்ட அழிச்சிட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நல்லா இருக்கே. அதாவது பக்கத்து வீட்டு ஒருத்தன் ஒரு 10 பேர் இருக்காங்க, சண்டை போட்டு இருக்காங்க, மொத்த வீட்டையும் வந்து குண்டு போட்டு அல்லது தீ வச்சு எரிச்சும் 10 பேரையும் கொண்டுட்டோம்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நெதன்யாகு திருவாய் மலர்ந்திருக்கிறார். அந்த ஆளுக்கு எப்பவுமே இதுதான் வேலை. அடுத்தவனை பூரா அழிச்சு தான் வேலை.
அந்த ஆள் வந்து இன்னும் சாகாம இருக்காங்கிறதுக்காக நம்ம வந்து வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இயற்கை வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ மொத்த ஈரானையும் அழிச்சிடணும் அப்படிங்கிறது நெத்தன்யாகுவோட இப்போ முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அப்படியே திரும்புறாரு, என்னடா அது நம்ம எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்றோம், இந்த மீடியா கிட்ட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றோம், நமக்கு எதிராகவே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு என்னடான்னு பார்த்துட்டு அப்ப சொல்றாரு, சோசியல் மீடியா ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ இஸ்ரேல் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்க, ஜீனோசைடு, இஸ்ரேல வந்து ஜீனோசைடு பண்ணியிருக்காங்களே, யூத மக்கள் வந்து அடிச்சிருக்காங்களே, இதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் சோசியல் மீடியா இஷ்டத்துக்கு எழுதுறாங்க அப்படிங்கிறது அவரோட ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஓகே, அதை வந்து அரசு அது சம்மந்தப்பட்டவங்க முழுசா கண்ட்ரோல் பண்ணணும். இப்பவே வந்து யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ நம்ம வந்து ஒரு அளவுக்கு மேல அங்க நடந்துகிட்டு இருக்க இஸ்ரேல் நடத்துற ஜீனோசைட் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் குண்டு போட்டு இஸ்ரேல் அழிக்கக்கூடிய விஷயங்களை ஆட்களோட இது எல்லாத்தையும் போட்டோ எல்லாம் போட்டோம்னா உடனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அது வந்து டோட்டலா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து வேற வீடியோவோ வேற போட்டோவோ பெருசா போட முடியல. இப்போ இன்னும் பூரா கண்ட்ரோல் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க, இஸ்ரேல் வந்து என்ன நெத்தன்யாகு என்ன நினைக்கிறானோ அதை மட்டும்தான். ஏன் அவனை இவன் சொல்றானா, இப்ப நெத்தன்யாகு வந்து இப்ப கிரிமினல் தானே, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ என்ன நினைக்கிறாரோ வச்சுக்குமே, என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் இந்த மொத்த சோசியல் மீடியாவும் போடணும் அப்படின்னா, அப்ப என்ன சொல்ல வர்றாங்க, அந்த காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அவங்க சொல்றது மட்டும்தான் மொத்த மீடியாவும் அவங்க கையில இருந்துச்சு. அவங்க சொல்றது மட்டும்தான் செய்தி, மற்றதெல்லாம் செய்தி இல்லை அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ திரும்ப வந்து சோசியல் மீடியா கொண்டு வர நினைக்கிறது தெரியாது. இது கடையில் இந்தியாவோ சைனா வந்து அவங்க சம்மந்தப்பட்ட சோசியல் மீடியா எல்லாத்தையும் நிறைய டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அது அவங்க நாட்டுக்கு தேவைப்படுற அளவுக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்தியாவும் அது மாதிரி நிறைய டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்தந்த நாடுகள் அது டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணி நீ வந்து க்ளோஸ் பண்ணேன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். இப்போ இதுலேயே மொத்த சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, யூடியூபாக இருக்கட்டும், அப்புறம் கூகுள் சம்மந்தப்பட்ட அது தேடுதலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தனிச்சு நிற்கிறது வந்து டெலிகிராம். காரணம் வந்து டெலிகிராம் கண்டுபிடிச்சு அதை வந்து அதோட ஓனர் யார் அப்படின்னா ரஷ்யாக்கார். அதனால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. எதை எடுத்தாலும் வந்து ஓகே என்னோட டெலிகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா வேற வழி இல்லை. யூடியூப்ல போட முடியாததை ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எதுவும் ஷேர் பண்ண முடியாததை, வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணால் கூட பிரச்சனை வருது, ஷேர் பண்ண முடியாததை டெலிகிராமில் ஷேர் பண்ணுறோம். ஏன்னா அது அவங்க கண்ட்ரோல் இல்லை, அது கண்ட்ரோல் வந்து ரஷ்யா. அப்படிங்கும்போது நம்மளால பண்ண முடியுது. அது மாதிரி ஒவ்வொரு நாடும் அவங்கவுங்க தனித்தனி இதை வந்து டெவலப் பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்தியா நினைச்சா முடியும். காரணம் உலக அளவில் நம்ம இன்டர்நெட்டு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல நம்ம ஸ்கில் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம நினைச்சா பண்ண முடியும், அது பண்ணணும் அப்படிங்கிறது. அது போக ரொம்ப முக்கியமா கடைசியா ஈரான் ஒரு செய்தியோட முடிச்சிருவோம். ஈரான் வான் பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் போட்டோ வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. என்னன்னா குரம்ஷாகர் 4ல இருந்து இன்னும் புதுசா புது ஐட்டங்கள், ஓகே, வெப்பன் நீங்க வந்து ஏதாவது இங்க சீண்டுறீங்க அப்படின்னா இந்த உலகம் ரொம்ப குறிப்பா அமெரிக்காவோட அத்தனை பேஸ், இங்க இருக்கிற ஜிசிசி கண்ட்ரி, அங்க இருக்கிற இஸ்ரேல் எல்லாமே வேற ஒரு ஈரானோட முகத்தை பார்க்கும். சதிராட்டம் ஆடிடுவோம், நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. அந்த வார்னிங் அது யூஷுவல் வார்னிங்கா எது எப்படின்னு தெரியாது. ஆனா வார்னிங் அவங்க வார்ன் பண்ணது உண்மை. இப்போ அமெரிக்கா வந்து அடுத்து அடிக்கிறதா வேணாமா, என்ன பண்றது எது பண்றது, நெத்தன்யாகு சொல்ற மாதிரி மொத்த ஈரானை அழிச்சு முடிச்சிருமா, என்ன பண்றது தெரியாத அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப குழம்பு போய் கிடக்காங்க. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல. அடுத்தடுத்த விஷயங்கள் வரும்போது அப்டேட் பண்றோம். இது இல்லாம ஃபியூச்சர்ல வந்து வேற மாதிரி என்னென்னலாம் கொஞ்சம் வரலாறுல இருந்து உலக நாடுகள்ல ஏன் இப்படி இருக்காங்கன்னு ஒருத்தர் வரலாறுல இருந்து சொல்றதுக்கான ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ரிப்பேர் பண்ணி ஒரு அரப்ஸ்னா எப்படி இருந்தாங்க, பெர்ஷியன் எப்படி இருந்தாங்க, ஆப்பிரிக்கன் எப்படி இருந்தாங்க, இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, சமகாலத்தில் இந்தியாவும் அரபும் எப்படி இருந்து, அப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு டைம் எடுக்கும். அந்த வரலாறு சொல்லும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.